அவருடையவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மீதி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய ஆபத்து. இந்த வானம் பூமி எல்லாமே வெந்து அழிந்து உருகி போகும். எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இமைப்பொழுதுல யோசிக்கிறது கூட நேரம் இருக்காது. உடனே சர்ச்சுக்கு ஓடி போயிடலாம், உடனே ஞானஸ்நானம் எடுத்துடலாம், உடனே சபையில போய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுடலாம். அதற்கு வாய்ப்பே இருக்காது. இப்போதான் வாய்ப்பு. இப்போ நாம ரட்சிக்கப்பட முடியும், ஞானஸ்நானம் எடுக்க முடியும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சபையோடு கூட சேர்ந்து ஐக்கியமாய் ஆராதிக்க முடியும். இதுதான் வாய்ப்பு, இதுதான் காலம். ஆண்டோட வருகை வந்த பிற்பாடு சபை இங்க இருக்காது, ஆராதனை இருக்காது, ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்க மாட்டாங்க, இப்படி பிரசங்கம் பண்ற யார் இருக்க மாட்டாங்க, எங்கேயும் ஆண்டோட வசனம் கேட்கப்படாது. கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் தேடி வந்தாலும் வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வருகிறது.